முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது வனபருவம் பகுதி 110 ஆ. தலைப்பு: பெண்களையே காணாத ரிஷ்யசிருங்கர். Rishyasringa know nothing of women. Vanaparva section 110b. மகாபாரதா என் தமிழ். இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம்: விமாண்டகருக்கும் பெண்மானுக்கும் ரிஷ்யசிருங்கர் பிறப்பது, அங்கதேசத்தின் மழையின்மை, லோமபாதன் ஆலோசனை, ரிஷ்யசிருங்கரை தன் நாட்டுக்கு வரவழைக்க லோமபாதன் திட்டம், விலை மாதர்களிடம் பேசுதல், திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதிய மங்கை. இப்பொழுது வனபருவம் பகுதி 110 ஆ, பெண்களையே காணாத ரிஷ்யசிருங்கர் இப்பதிவிற்குள் நுழைவோம். யுதிஷ்டிரன் லோமசரிடம் சொன்னான், காசியவரின் மகனான, அதாவது பேரனான ரிஷ்யசிருங்கர் எப்படி பெண்மானுக்கு பிறந்தார்? வெறுக்கத்தக்க பாலியல் உறவில் பிறந்த அவர் புனிதத்தன்மையை எப்படி அடைந்தார்? அசுரர்கள் பலனையும் விருத்திரனையும் கொன்ற இந்திரன் எக்காரணத்தால் அவ்விளம் பிள்ளைக்கு பயந்து பஞ்சகாலத்தில் மழையை பொழிந்தான்? மானாக இருந்தவரின் மனதை ஆசைப்படும்படி செய்த புனித வாழ்வு வாழ்ந்த இளவரசி சாந்தை எவ்வளவு அழகாக இருந்தாள்! அரச முனியனான லோமபாதன் அறம் சார்ந்தவனாக சொல்லப்படுகிறானே, அவ்வாறு இருக்க பகனை தண்டித்தவனான இந்திரன் அவனது நாட்டில் ஏன் மழையை பொழியவில்லை? ஓ புனிதமான தவசியே, லோமசரே, இவை அனைத்தையும் விவரமாக நடந்தபடியே எனக்கு உரைக்க வேண்டும். ரிஷ்யசிருங்கரின் வாழ்வில் நடந்த சாதனைகளை நான் கேட்க விரும்புகிறேன் என்றான் யுதிஷ்டிரன். லோமசர் யுதிஷ்டிரனிடம் சொன்னார், அந்தன சாதியை சார்ந்த தவசியும் ஆன்ம சாதனைகளால் தனது ஆன்மாவை பக்குவப்படுத்தி இருந்தவரும் பிறப்பை கொடுக்க தவறாத வித்துடையவரும் கற்றவரும் உயிரினங்களின் தலைவர் போல பிரகாசிப்பவருமான விமாண்டகருக்கு அச்சமூட்டும் பெயர் கொண்ட ரிஷ்யசிருங்கர் எப்படி பிறந்தார் என்பதை கேள். தந்தை, அதாவது அந்த விமாண்டகர் உயர்ந்த மதிப்புக்குரியவர். அதே போல மகனும், அதாவது ரிஷ்யசிருங்கரும் பெரும் பலம் வாய்ந்த ஆவி கொண்டவர். ஆகையால் அவர் சிறியவராக இருந்த போதிலும் முதிர்ந்தவர்களால் மதிக்கப்பட்டார். காசியவரின் மகனான விமாண்டகர் ஒரு பெரும் தடாகத்திற்கு சென்று நோன்பு பயில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தேவர்களுக்கு ஒப்பான அந்த தவசி இப்படியே நீண்ட காலம் நோன்பிருந்தார். ஒருமுறை நீரில், அதாவது தடாகத்தில் தனது வாயை கழுவிக் கொண்டிருந்த போது தேவலோக மங்கையான ஊர்வசியை கண்டார். அதன் காரணமாக அவரது அந்த விமாண்டகரின் உயிர் நீர் வெளியேறியது. ஓ மன்னா யுதிஷ்டிரா, அவரது அந்த விமாண்டகரின் உயிர் நீர் அங்கே அந்த தடாகத்தில் நீர் குடித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மான் தாக மிகுதியால் தண்ணீருடன் சேர்த்து அதையும் அருந்தியது. அதன் காரணமாக அந்த பெண்மான் ஒரு பிள்ளையை பெற்றது. அந்த பெண்மான் உண்மையில் தேவர்களின் மகளாவாள். உலகங்களை படைத்த புனிதமான பிரம்மன் பழங்காலத்தில் அவளிடம், நீ ஒரு பெண்மானாவாய், அந்த உருவத்தில் இருக்கும் போது நீ ஒரு தவசியை பெற்றெடுப்பாய், அன்றே நீ விடுதலை அடைவாய் என்றான். உலக படைப்பாளனின் வார்த்தை பொய்யாகாது. ஆகையால் விதியும் அவ்வாறே ஆயிற்று. அந்த பெண்மானிடம் பெரும் தவசியான அவரது அந்த விமாண்டகரின் மகன் ரிஷ்யசிருங்கர் பிறந்தார்.
தவத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருந்த ரிஷ்யசிருங்கர் தனது நாட்களை கானகத்திலேயே கழித்தார். ஓ மன்னா யுதிஷ்டிரா, அந்த பெருமை மிக்க தவசியின் அந்த ரிஷ்யசிருங்கரின் தலைவில் ஒரு பாம்பு அந்த பெருமைமிக்க தவசியின் அந்த ரிஷ்யசிருங்கரின் தலையில் ஒரு கொம்பு இருந்தது. அதன் காரணமாகவே அந்த காலத்தில் அவர் ரிஷ்யசிருங்கர், அதாவது தலையில் கொம்புடையவர் என்று அழைக்கப்பட்டார். தனது தந்தையை தவிர வேறு யாரையும் அவர் அந்த ரிஷ்யசிருங்கர் கண்டதில்லை. ஆகையால் அவரது மனம் எப்போதும் கடமையிலேயே முழுதும் லயித்திருந்தது. இதே காலத்தில் அங்கம் என்ற நாட்டின், அதாவது அங்கதேசத்தின் ஆட்சியாளனாக தசரதனின், அதாவது ரகுராமனின் தந்தையின் நண்பனான லோமபாதன் என்ற பெயர் கொண்ட மன்னன் இருந்தான். இன்பத்தின் மீதிருந்த நாட்டத்தால் அவன் பொய்யுரைத்த குற்றத்தை அந்தணர்களுக்கு இழைத்தான் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அந்த காலத்தில் உலகத்தின் ஆட்சியாளனான அவனை, லோமபாதனை, புரோகித வகுப்பில் அந்தணர்கள் அனைவரும் புறக்கணித்தனர். அவன் அறச்சடங்குகளில் துணை புரிந்து ஆலோசனை கூறும் புரோகிதர் இல்லாமல் இருந்தான். 1000 கண்கள் கொண்ட தேவனும் அந்த இந்திரனும் அவனது நாட்டில் லோமபாதன் நாடான அங்க தேசத்தில் மழை பொழிவை திடீரென நிறுத்தினான். ஓ பூமியின் தலைவா யுதிஷ்டிரா, அவனது மக்கள், அதாவது குடிமக்கள் பாதிப்படைய தொடங்கினர். தவத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருந்த மதிப்பும் திறனும் மிக்க பண்பட்ட மனதுடைய பல அந்தணர்களிடம் சென்று, தேவர்கள் மழையை பொழியும்படியான உதவிக்காக வானம் நமக்கு எப்படி மழையை அருளும், இக்காரியத்துக்கு உகந்த ஒன்றை சிந்தியுங்கள் என்று கேட்டான் லோமபாதன். இப்படி கேட்கப்பட்ட அந்த பண்பட்ட மனிதர்கள் தாங்கள் கருதியதை சொன்னார்கள். அந்த தவசிகளில் ஒருவர் அம்மன்னனிடம், அந்த லோமபாதனிடம் சொன்னார், ஓ மன்னர்களின் தலைவா லோமபாதா, அந்தணர்கள் உன்னிடம் கோபமாக இருக்கின்றனர். ஆகையால் அவர்களை சாந்தப்படுத்த ஏதாவது செய். ஓ பூமியின் ஆட்சியாளனே, பெண்களை பற்றியே அறியாது எளிமையில் இனிமை கண்டு கானகத்தில் வசிக்கும் தவசியின் மைந்தனான ரிஷ்யசிருங்கருக்கு ஆள் அனுப்பு. ஓ மன்னா லோமபாதா, தவ பயிற்சிகளில் பெருமை வாய்ந்த அவர் அந்த ரிஷ்யசிருங்கர் உனது நாட்டுக்கு, உனது அங்கதேசத்திற்கு வந்தால் வானம் உடனே மழையை அருளும், இதில் எனக்கு சந்தேகமே இல்லை என்றார். ஓ மன்னா யுதிஷ்டிரா, இந்த வார்த்தைகளை கேட்ட லோமபாதன் தனது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்தான். அந்தணர்களை சமாதானப்படுத்திய பிறகு அவன் நாடு திரும்பினான். மன்னன் திரும்பி வந்ததை கண்ட மக்கள் இதயத்தில் மகிழ்ந்தனர். பிறகு அந்த அங்க மன்னன் லோமபாதன் ஆழ்ந்த ஆலோசனைகள் வழங்கும் தனது அமைச்சர்களின் கூட்டத்தை கூட்டினான். ரிஷ்யசிருங்கரை சந்திப்பதற்கான திட்டத்தை வகுக்க அவன் பெரும் வலிகளை சந்தித்தான். ஓ வழி தப்பாதவனே, இளவரசனே, யுதிஷ்டனே, அனைத்து கிளைகளிலும் ஞானம் கொண்டு உலக காரியங்களில் பெரும் நிபுணத்துவம் வாய்ந்த அவனது அமைச்சர்களுடன் விவாதித்து சாத்தியங்களை ஆராய்ந்து கடைசியாக தனது நோக்கம் வெற்றியடைய ஒரு திட்டத்தை வகுத்தான். பிறகு அவன், அந்த லோமபாதன், நகரத்தில் இருந்த அனைத்திலும் புத்திசாலித்தனத்துடன் இருந்த விலைமகள்கள் பலருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் வந்ததும் அந்த பூமியின் ஆட்சியாளன் அவர்களிடம் சொன்னான், அழகான பெண்களே, தவசியின் மகனான ரிஷ்யசிருங்கரின் நம்பிக்கையை பெற நீங்கள் ஏதாவது மயக்கும் வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அவரை நீங்கள் எனது நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றான். மன்னனின் கோபம் ஒரு புறம், தவசியின் சாபம் ஒரு புறம் என கண்ட அப்பெண்கள் மிகவும் துக்கத்துடன் குழம்பி இது தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டது என்று தீர்மானித்தனர். இருப்பினும் அவர்களில் ஒருத்தியான ஒரு கிழட்டு பெண்
அதாவது நரைத்த தலை கொண்டவள் என்றும் கூறலாம். அம்மன்னனிடம் அந்த லோபபாதனிடம் சொன்னாள், தவத்தையே செல்வமாக கொண்டவரை இங்கு கொண்டு வர நான் முயற்சிக்கிறேன். எனினும் அந்த திட்டத்திற்காக எனக்கு நீர் சில குறிப்பிட்ட, அதாவது நான் விரும்பும் பொருட்களை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால்தான் தவசையின் மகனான ரிஷ்யசிருங்கரை என்னால் அழைத்து வர முடியும் என்றாள். அதன் காரணமாக மன்னன் அவள் கேட்ட அனைத்தையும் கொடுத்தான். மேலும் அவன், அந்த லோமபாதன், ஏராளமான செல்வங்களையும் விதவிதமான ரத்தினங்களையும் கொடுத்தான். ஓ பூமியின் தலைவா யுதிஷ்டிரா! பிறகு அவள் மேலும் தாமதிக்காமல் தன்னுடன் அழகும் இளமையும் நிறைந்த பல பெண்களை காட்டுக்கு அழைத்துச் சென்றாள் என்றார் லோமசர். இத்துடன் வனபருவம் பகுதி 110 பெண்களையே காணாத ரிஷ்யசிருங்கர் இப்பதிவு நிறைவுற்றது.